திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த சின்ன இளையநகரம் கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்க முயன்ற வயதான பெண்மணியையும் அவரது மகன்களையும் மணல் கடத்தக்காரர்கள் ஆயுதங்களாலும் கற்களை கொண்டும் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். காயங்களுடன் மருத்துவமனைக்கு சென்றவர்களை அங்கும் சென்று மணல் கடத்தக்காரர்கள் தாக்கியதாக கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகுமார் வழங்க கேட்போம். விஜயகுமார், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன இளையநகரம் பகுதியை சேர்ந்தவர் வயதான மூதட்டி பாப்பம்மாள். இவர் அந்த சின்ன இளையநகரம் பகுதியில் இருக்கக்கூடிய கானாற்றின் கரையோரமாகவே தன்னுடைய விவசாய நிலத்தில் தனது மகன்கள் 3 மகன்களுடன் குடும்பமாக வசித்து வரும் நிலையில் கானாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருபவர்களிடம் இவர்களுக்கும் மணல் கொள்ளை தொடர்பாக பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக நேற்று ஏற்பட்ட பிரச்சனையின் போது இருதரப்பும் மோதிக்கொண்டதில் பாப்பம்மாள் மற்றும் அவரது 2 மகன்கள் ஜெயவேல் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நிலையில் அங்கும் வந்த ஒரு கும்பல் இவர்கள் மீது கடுமையாக அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தற்பொழுது கிராமிய காவல்துறையினர் இந்த வழக்கு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. சார், எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் காணாறு இருக்கு சார். அங்கே நிறைய மணல் இருக்கு. அது நிறைய திரட்டுறாங்க. அது நாங்கள் தட்டி காட்டுறதுக்கு ஒரு குடும்பமே எங்களை எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டோம். ஆமாம், அதில் மனோகரன் தான் சார். காலிலிருந்து இங்கே வெட்டாத ஒன்றுல வழியே ஒன்றும் கிடையாது. இதில் வீட்டுக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. எப்படி போய் பார்க்குறேன், நீ என்ன பண்ணுற பாரு, யார்கிட்ட போதார நீ அப்படின்னு காலிலிருந்து சுற்றிக்கிறாங்க. அப்புறமா மதியம் எங்கள் அம்மாவை தலைமையில எங்கள் வீட்டாண்டே ஒண்டியே இருக்கு சார். காணாரு இங்கே தலைமையிலே கல்லில் அடிச்சிட்டோம் சார். அதுக்காக போன மொத்தமே அவங்க ஊரே அவங்க பங்காளியான சேர்ந்து எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அட்டம் அடிச்சு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க சார். எல்லாமே தம்பி தூங்குவாங்க சார். நான் போயிருக்கிறேன். என் தம்பி அம்மாவை கூட்டு போகும்போது அங்கே வளைச்சி அங்கே அடிச்சிட்டாங்க. அவங்க மொத்தம் பேர் எங்கள் வீடு தனியாக இருக்குது. காணாத்தில் தனியாக இருக்குது வீடு. நாங்கள் எப்படினாலும் ஊர் வழியாக தான் போனோம். அவங்க ஊரிலேயே இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேயே ஆளுங்களை கூப்பிட்டு மொத்தமாக 10-20 பேர் அவங்க பங்காளிகளெல்லாம் கூப்பிட்டு மொத்த பேரையும் அம்மா வச்சுட்டாங்க சார். அது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நீ ஹாஸ்பிட்டலே போகிறதுன்னு சொல்லிட்டு விடவே இல்லை சார். நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் தான் சார் அம்மா போனேன். அப்புறமா இவனை முடிக்கணும் 10 பேர் கூட வருங்க சார். 10 பேர் நாங்கள்லாம் ஓடி போய் வச்சுக்கணும். அப்புறமா போலீஸ் எங்களை தேடி பண்ணி நாங்கள் போலீஸ் பாதுகாப்பில் வந்தோம். அப்படி என்ன இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு போது அங்கே அடிச்சிட்டாங்க சார். பூரா ஒரு 10-20 பேர் கூட்டு ஆள் கூட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அடிச்சிட்டாங்க சார். இங்கே ஆமாம், ஹாஸ்பிட்டலே அடிச்சிட்டாங்க சார். அதுக்கான எல்லாமே டாக்டர் கையில் இருக்குது சார். எல்லாம் டாக்டர் கையில் இருக்குது சார். அவரே கேமரா எடுத்துட்டாரு. குடிச்சிட்டாங்க சார். இங்கே அதுக்கு ஆமாம், அவங்க ரொம்ப ராஜ்யம் பண்ணுறாங்க சார். மணல் காட்டுறாங்க சார். இதில் ராஜான்றவங்க தான் சார் மெயினாக பாட்டு வண்டி வச்சுருக்கிறோம். அவங்க எங்கள் மேலே எப்போ மேலேயும் குடும்பினாங்க. ஏன்னா கேட்குறோம், அந்த வழி மணல் வரக்கூடாது, நாங்கள் போகிற வழி வாராதரா மழை அப்படி அர்த்தம் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வச்சுன்னு அவங்க சொந்தக்கார் சார். அவங்க மொத்தமாக கூப்பிட்டு அடிக்கிறாங்க சார். இவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கணும். காலையிலேருந்து ஒருத்தன் இவன் இந்த வழியில் எப்படி போய் பார்க்குறாங்க, மொத்தம் ஜேஜ் வச்சு வேண்டியவங்க என்ன பண்ண முடியும்னு அந்த மனோகர் காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிறான் சார். எதுவுமே பேசுகிறார். மதியம் அம்மா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.